சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை இப்போ நெல்சன் வடமாநிலத்தில் எடுத்துகிட்டு வராராம். மேலும் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஷாருக் கானும் இருக்கிற போர்ஷன்ஸை தான் தற்போது ஷூட் பண்ணிட்டு வராங்க. மேலும் தலைவர் 173 படம் எப்போ தான் ஆரம்பிப்பாங்க என்கின்ற கேள்விக்கான பதில் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது தலைவர் 173 படத்தை ஆரம்பத்தில் சுந்தர்சி தான் எடுப்பார் என பேச்சுகள் பரவலாக பேசப்பட்டது. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டாங்க. கடைசியில் சுந்தர்சி அந்த படத்திலிருந்து விலகிட்டார். ரசிகர்களுக்கு மிக பெரும் ஏமாற்றம் என்று தான் சொல்லணும். ஏன்னா சுந்தர்சி ரஜினி காம்போ அருணாச்சலம் படத்தை தொடர்ந்து இணையறாங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. கடைசியில் சுந்தர்சி சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்கலையாமாம். அதனால தான் சுந்தர்சி விலகிட்டார். அதை தொடர்ந்து எத்தனையோ இயக்குநர்களோட பேர் அடிபட்டாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவி சக்கரவர்த்தி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ரஜினி கமல். காரணம் சிவி சக்கரவர்த்தி சொன்ன கதை ரஜினிக்கும் கமலுக்கும் பிடிச்சு போச்சான். மேலும் பக்காவான கமர்ஷியல் என்டர்டெய்னரில் ஒரு லைட்டான சப்ஜெக்டை கொடுத்துருக்காராம் சிவி சக்கரவர்த்தி. இதனால தான் சிவியை சூஸ் பண்ணியிருக்காங்க. டான் படத்தை எடுத்து 100 கோடி கலெக்ஷனை முதல் படத்திலே கொடுத்தாரு சிவி. சிவகார்த்திகேயனோட கெரியரில் ஒரு பெஸ்ட்டான படமாக இருந்துச்சு டான் படம். ஆனாலும் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா கடைசியில் ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்ட்டை போட்டு படத்தில் ஒரு கதையுமே வைக்காம படத்தை எடுத்திருப்பார் சிவி என சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் சில பிஆர் டீம்ஸை வச்சு தான் படத்தையே ப்ரொமோட் பண்ணி ஓட வச்சாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதற்கிடையே ரஜினியை வச்சு என்ன பண்ண போகிறாரு சிவி, இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. ஆனால் பாஷா ஸ்டைல் இல்லாமல் லியோ ஸ்டைலில் ஒரு படத்தை கொடுக்க சிவி சக்கரவர்த்தி தற்போது பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம். மேலும் ஹீரோவுக்கு கடந்த காலங்களில் மிக பெரும் வில்லனாக இருந்திருப்பார். அவர் எப்படி இக்காலங்களில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற போராடுறாரு, இந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த படமாம். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது கிடைச்சிருக்க நியூஸ் என்னன்னா கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதின் பேரில் ஏப்ரல் 28க்கு மேலே, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங்கை வச்சுக்கலாம். ஏன்னா நிதி நெருக்கடி கொஞ்சம் இருக்கான் கமல்ஹாசனுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த படத்தோட ஷூட்டிங்கை பிறகு பார்த்துக்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, எலெக்ஷன் கழிச்சு இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்துக்கலான்னு கமல் சொல்லிட்டாராம். அதனால் டைரக்டருமே பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்கில் தற்போது மும்முரமாக இருக்கார். ரஜினியும் ஜெயிலர் 2 பிஸியாக இருக்கார். தொடர்ந்து அவரோட பயோபிக்கும் எழுதிட்டு இருக்காரு. இதை முடிச்ச கையோடு தான் தலைவர் 173 படத்தில் ரஜினி இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.